கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ காலம் நம்ம இருக்கிறது தேவனுடைய கிருபையா. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம செஞ்ச பாவத்துக்கு தப்புக்கு எல்லாத்துக்கும் ஏசுப்பா நம்மளை தண்டிச்சிருந்தா நம்ம என்ன ஆயிருப்போம்? நம்ம இந்த பூமியில் எங்கே இருந்திருப்போம்? எப்படி இருந்திருப்போமா இருந்திருக்க மாட்டோமான்றதே ஒரு கேள்வி தான். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்ம இருக்கிறது அவருடைய கிருபை. ஆமாங்க, நம்ம பாவம் செஞ்சாலும் நம்ம இருக்கோம் தெரியுமா? நம்ம தண்டனைலேருந்து காப்பாற்றிருக்காரு தெரியுமா? அது அவரோட கிருபன்றது தகுதியில்லாதவங்க மேலே காட்டுற இரக்கம். அவ்வளோ பெரிய தேவன் நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறார். வசனம் சொல்லுது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இரக்கத்திற்கு முடியவே இல்லைங்க. அவர் நம்ம மேலே அவ்வளோ இரக்கமாக இருக்கிறார். நம்மளை நேசிக்கிறார். நம்மளை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். இப்போது நீங்கள் ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க, ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு அவர் விட்டு தூரம் போயிருக்கலாம், யாருமே இல்லாத நிலைமையில் இருக்கலாம். ஏசுப்பா சொல்கிறார், நான் உன் கூட இருக்கேன், என் கிருபை உன் கூட இருக்குது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உன் கூடயே இருக்கிறேன், பயப்படாது, உன் பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என் இரக்கத்துக்கு முடிவில்லை, என்கிட்ட வந்துரு, நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உன் இருதயத்தில் எனக்கு இடம் தான், உன் பாவத்தை எல்லாவற்றையும் விட்டுடு, நான் உனக்கு புது ஆரம்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரேன்னு சொல்கிறாரு. ஏசப்பா சொன்னால் நிச்சயமாக செய்வார். விசுவாசிங்க, நம்புங்க, அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.